ஈரோடு பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 108 அம்மன் வரிசையில் 10வது இடத்தில் நான் கூறப்போவது பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயில். எனக்கு அந்த அம்மன் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் ஈரோடு. ஈரோட்டுக்கு பக்கத்தில் பாரியூர் உள்ளது. சில பேர் மாதந்தோறும் பாரியூர் சென்று தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். பாரியூர் சென்று வந்தால் பல கஷ்டங்கள் தீரும் என்று சொல்வார்கள். போக முடியவில்லை என்றாலும் மனதில் நினைத்து கொண்டு வீட்டில் வழிபடலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகில் உள்ள பாரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோவில் கொங்கு நாட்டின் பிரசித்தி பெற்ற அம்மன் ஸ்தலமாகும். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் பாரி ஆண்ட பகுதி என்பதால் இப்பெயர் பெற்றது. இக்கோவில் ஆண்டுதோறும் நடைபெறும் குண்டம் தேர்விழா மற்றும் தேர் திருவிழா மிக பிரபலமானது. கோவில் சிறப்புகள்: அம்மன் வடிவம்: குண்டத்து காளியம்மன் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள். அருகில் உள்ள இதர சன்னதிகள்: இங்குள்ள அமரேஸ்வரர் சிவன் கோயில் வெள்ளப் பளிங்கினால் ஆனது. மேலும் பிரத்யங்கரா தேவி, சுப்பிரமணியர் மற்றும் ஆதி காளியம்மன் சந்நிதிகளும் உள்ளன. அருள்வாக்கு முறை: பக்தர்கள் தங்கள் காரியங்கள் அல்லது நோய் நிவர்த்திக்காக அம்மனிடம் பூ கேட்டு உத்தரவு பெறும் வழக்கம் இங்குள்ளது. பூஜை நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. நாங்களும் பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறோம். நேரத்தோடு போனோன்னா சாமியை தரிசிக்கலாம். அம்மா 18-16 கைகளோடு அழகாக வீட்டிருப்பா. நம்ம தேங்காய், பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடலாம். நாம் அப்படி சாமி கும்பிடும்போது நம்முடைய வேண்டுதல்: ஒரு கல்யாணம் ஆகணும், குழந்தை உண்டாகணும், படிப்பில் பாஸ் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், ஒரு ப்ரைவேட் வேலை கிடைக்கணும், ஒரு வீடு கட்டணும், கடன் அடைக்கணும், இது மாதிரி பல சொல்ல முடியாத பல கஷ்டங்கள், வருமானம் வரணும், நோய் நொடியெல்லாம் தீரணும், இந்த நோய் தீரணும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிட்டு வருவாங்க. அங்கே பூஜையும் போது, அந்த 12 மணி பூஜையின் போது என் பையனுக்கு கல்யாணம், என் பொண்ணுக்கு கல்யாணம், குழந்தை, வேலை வாய்ப்பு, இதையெல்லாம் வேண்டுவாங்க. அப்போ அம்மாட்ட பூவை போட்டு ஸ்க்ரீனை மூடுவாங்க. வேண்டுனவங்களை முன்னாடி நிற்க சொல்லுவாங்க. முன்னாடி நிற்கும் போது நல்லா வேண்டிக்கணும். திருப்பி பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயிலில் ஸ்க்ரீனை நீக்குவாங்க. இப்போ வேண்டிக்கோங்க, நீங்கள் என்ன வேண்டுறீங்க வேண்டிக்கோங்க, அம்மா பூ உழுவுதான்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. ஒரு அரை நிமிடம், 1 நிமிடம், ஒரு 2 நிமிஷம் டக்குன்னு உழுதுரும். உடனே 1 நிமிஷம் திறந்த உடனே உளுந்துடும். அது வேறு. இல்லை லேட்டாக உளுந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, பொறுமையாக இருங்க, கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. சில விஷயங்களுக்கு பூவே உழுவாது. அப்போ அந்த விஷயம் நடக்காது, லேட்டாக நடக்கும். இது மாதிரி நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். அது அந்த அனுபவத்தை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ எல்லாத்துக்கும் வேண்டுவோம். சில டக்குன்னு விழுந்தால் சந்தோஷப்படுவோம். அம்மா தோல்லேருந்து பூ விழுந்திருக்கே அப்படின்னு. லேட்டாக விழுந்தா சரி ஓகே, லேட்டாக நடக்க மாட்டுறதுக்கு. சரி உழலையா, இனி அடுத்த வருஷம் தான் நட்டுறதுக்கு, அடுத்த மாதம் தான் நட்டுறதுக்கு. சில பேர் மாதம் கேட்பாங்க, அம்மாவுடைய அருள் கிடைக்காதா, சீக்கிரம் நடக்காதா, தீராதா பிரச்சனைகள் அப்படின்ட்டு. பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு மாதம் வேண்டிட்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. சக்தி உள்ள தெய்வம். பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயில் பற்றி விவரமாக அறிவோமா? குண்டத்து காளியம்மன் திருக்கோவில் என்பது தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் கோபிசெட்டிப்பாளையம் வட்டத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு இந்து கோவிலாகும். இந்த கோவில் கோபிசெட்டிப்பாளையம் நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பாரியூர் என்ற கிராமம் உள்ளது. இதன் முதன்மை தெய்வமாக குண்டத்து காளியம்மன் ஆகும். நாடு இந்தியா, மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் ஈரோடு, பாரியூர், கோபிசெட்டிப்பாளையம். மூலவர் குண்டத்து காளியம்மன். சிறப்பு தேர்விழா
திருவிழாக்கள், பொங்கல், நவராத்திரி. வரலாறு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த கோவில் பல நூற்றாண்டுகள் ரொம்ப பழமை வாய்ந்தது. தற்போது இருக்கும் கோவில் 1950 புனரமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. இந்த இடம் புராண காலத்தில் பாராபுரி என அழைக்கப்பட்டது. குண்டத்து காளியம்மன் ஆற்றுப்படை என்ற பழமையான ஓலைச்சுவடி இத்தல சிறப்பினை விளக்குகிறது. இதற்கு முன் இவ்விடம் அழகாபுரி, பாராபுரி என வழங்கப்பட்டு வந்தது. இங்குள்ள அம்மன் கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பாரியின் குலதெய்வம் என நம்பப்படுகிறது. எனவே பாரியூர் என்று பெயர் மாற்றம் பெற்றது. அருள்மிகு குண்டத்து மாரியம்மன் ஊரின் வளமைக்கு முக்கிய காரணமாக இருந்தாள் என்று கூறப்படுகிறது. கோபிசெட்டிப்பாளையம் முன்பு வீரபாண்டி கிராமம் என அழைக்கப்பட்டது. கோபிசெட்டி பிள்ளான் என்பவர் இப்பகுதியில் பெரும் வள்ளலாக திகழ்ந்ததால் கோபிசெட்டிப்பாளையம் என பெயர் பெற்றது. அவர் ஒரு முறை வறியோருக்கு கொடுக்க தன்னிடம் பொருளின்றி வருந்தி குண்டத்து காளியம்மனிடம் முறையிட்டு புலி புதருக்கு சென்று உயிர்விட துணிந்து அதன் உள்ளே குதித்தார். அந்த நேரத்தில் அந்த புதருக்குள் மறைந்து தாங்கள் களவாடிய பொருட்களை பங்கு போட்டு கொண்டிருந்த ஒரு திருடர் கூட்டம் புலி என்றெண்ணி அப்பொருட்களை அங்கேயே விட்டுவிட்டு ஓடியது. அந்த பொருட்களை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தார் என்றுதான் வரலாறு. இத்திருக்கோயிலின் துணைக்கோயிலான அபரபணீஸ்வரர் கோயிலிருந்து கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. பாரியர் முன்பு சிறப்பான நகரமாக இருந்ததாம். முன்பு நடந்த அந்நிய படையெடுப்பால் மக்கள் புலம்பெயர்ந்து சென்றனர். புலம்பெயர்ந்து சென்ற இடங்கள் இன்று பாரியூர் வெள்ளாளப்பாளையம் என்றும் பாரியூர் நஞ்சக்கவுண்டாம்பாளையம் என்றும் அறியப்படுகிறது. படையெடுப்பின் போது அம்மன் சிலையை பகைவர்களால் ஏதும் செய்ய இயலவில்லை. பின் தடப்பள்ளி வாய்க்கால் வெட்டப்பட்டு பாரியூர் பகுதி பயல்வெளியானது. வெகு நாட்களாக சிறு கோயிலாக இருந்து பின் திருப்பணி செம்மல் தங்கமணி முத்து வேலப்ப கவுண்டர் அவர்களின் முயற்சியாலும் பெருமுயற்சியாலும் அறநிலைத்துறையின் ஒத்துழைப்பாலும் தற்போது உள்ள பாரியூர் குண்டத்து காளியம்மன் திருக்கோயில் கரும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இத்திருக்கோயிலின் பிற வரலாற்று தகவல்கள் கால வெள்ளத்தால் அழிந்து விட்டன. கோவில் கட்டமைப்பு மற்றும் தெய்வங்கள். கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கும். அங்கே அம்பாளுடன் விநாயகர் இருப்பாங்க, மகா முனியப்பன் இருப்பார், நல்ல அழகாக உட்காந்துருப்பார், கன்னிமார் தனியாக உட்காந்துருப்பாங்க, பொன்காளியம்மன் இருப்பாங்க. அந்த முனியப்பன்ட்ட பார்த்தீங்கன்னா திருநீர் பார்த்தீங்கன்னா சாம்பல் மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். அவங்க சாம்பல் தான் அது கொடுப்பாங்க, திருநீர் கொடுக்க மாட்டாங்க. இக்கோவிலுடைய பிரதான கோபுரம் தெற்கு மூலையில் அமைஞ்சிருக்கும். கருவறை சுற்றி கருப்பு பளிங்கு கற்களால் ஆன வெளி மண்டபம் அமைஞ்சிருக்கும். கோவிலுடைய தூண்களில் பார்த்திங்கன்னா மிக மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள். அவற்றில் ஒரு சிங்கத்தினுடைய வாயில் காணப்படும் பந்து வடிவிலான ஒற்றைக்கல் ஒரு சிங்கம் இருக்கும், நாங்களே பார்த்துருக்கோம். அதன் வாயில் பார்த்திங்கன்னா பந்து இருக்கும், நல்லாயிருக்கும். பந்து வடிவிலான ஒரு ஒற்றைக்கல் அதோடைய வாயில் இருக்கும். அம்மனுடைய பிரதான வாகனமாக சிங்கம் கருதப்படுகிறது. அம்மனுடைய தலையில் நெருப்பிலான கிரீடமும் காலடியில் ஒரு அரக்கனை மிதித்து கொண்டிருப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அம்மனுடைய தலையில் ருத்ரன் உள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் ஸ்ரீ பொன்காளியம்மன், சித்தி, விநாயகர் மற்றும் 7 கன்னிமார் சிலைகளும் காணப்படுகின்றன. அது தவிர ஸ்ரீ மகா முனியப்பனின் மாபெரும் சிலை ஒன்றும் காணப்படுகிறது. இவர் என்ன பண்ணுறாரு, குழந்தை வர அழிக்கிறாரு. அதோடு இல்லாமல் பயத்தில் இருந்தும் தீய சக்திகளிடமிருந்து மக்களை காப்பாற்றிட்டு வராரு அப்படின்னு நம்பப்படுது. இவர் சன்னதிகளிலிருந்தும் அளிக்கப்படும் தாயத்துகள் மக்களை தீய சக்திகளிடமிருந்தும் நோய்களிடமிருந்தும் காப்பாற்றுவதாக நம்பப்படுகிறது. தாயத்து கொடுப்பாங்க, கயிறு தாயத்தை மந்திரிச்சு கொடுப்பாங்க. அதை கட்டிட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப நல்ல நிம்மதியாக இருக்கும். இவற்றை தவிர காவல் தெய்வம் பிரம்மா மற்றும் இன்னும் பல சிலைகள் காணப்படுகின்றன. இக்கோவிலில் பிராமணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, மகேந்திரி மற்றும் சாமுண்டி ஆகியோரது சிலைகளும் காணப்படுகின்றன. சின்னம்மன் என்று அழைக்கப்படும் உற்சவர் சிலையும் இங்கே உள்ளது. மேலும் அருகில் வெள்ளி பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட அருள்மிகு அபரபணீஸ்வரர் திருக்கோவிலில் அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில்களும் அமைந்துள்ளன. இங்கு காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். காலை 6:15 மணி, 11:15 மணி மற்றும் மாலை 5 மணி ஆகிய நேரங்களில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். 3 நேரம் அபிஷேகம். காலை 6:15, 11:15, மாலை 5.
அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். 7 மணி, 9 மணி, 10:30 மணி, 12 மணி, 5 மணி, 7 மணின்னு 6 கால பூஜைகள் நடைபெறும். இங்கே திருவிழான்னு பார்த்தோம்னா குண்டம் மற்றும் தேர் திருவிழா மிக பிரசித்தி பெற்றது. மார்கழி மாதம் நடக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வருஷம் நடக்கும். பல லட்சம் பக்தர்கள் இங்கே வந்து பூமதிப்பர். குண்டத்திற்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை அன்னை ராஜராஜேஸ்வரியாக புஷ்பத்தேரிலும், சனிக்கிழமை முத்துப்பல்லக்கிலும் ஊர்வலமாக எழுந்தருள்வாள். குண்டோன்னு பேசும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்கும். 60 அடியா, 80 அடியா, 100 அடியா, 120 அடியான்னு எண்ண முடியாது. ஆனால் குட்டியாக இருக்கும். அகலம் கம்மி, ஆனால் நீளம் அதிகம். அந்த குண்டத்தை பார்த்தாலே பெருசாக நீளமாக இருக்கும். 1 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். குண்டத்திற்கு அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை ராஜராஜேஸ்வரியாக புஷ்பத்தேரிலும், சனிக்கிழமை முத்து பல்லாக்கிலும் ஊர்வலமாக எழுந்தருள்வாள். திருவிழாவுடைய சிறப்பம்சம் இதுவே. மேலும் நவராத்திரி திருவிழாவின் 9 நாட்கள் அம்பாள் வெவ்வேறு உருவங்களில் பக்தர்களுக்கு அருள்வாளிப்பார். சித்திரை திருவிழா மற்றும் பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்படும். மற்ற பண்டிகைகள் ஆகும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு மக்கள் அம்மனிடம் வாக்கு கேட்டல் முறையை கடைபிடிக்கின்றனர். நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, அம்மன் சிலையில் இரு பக்கங்களிலும் பூக்கள் வச்சுருப்பாங்க. எந்த பக்கத்திலிருந்து பூ கீழே விழுவதோ அதை பொறுத்து முடிவெடுக்கப்படும். சிறப்பு நாட்களில் அம்மனை சந்தனம் அல்லது மஞ்சள் பூசி அலங்கரிக்கின்றனர். வியாழக்கிழமை நாளில் திருவிழாவில் குண்டம் இறங்குதல் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. கோவில் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். மேலும் தினமும் அம்பாள் தங்க தேரில் ஊர்வலம் செல்வார். தினமுமே அம்பாள் வந்து தங்க தேரில் வந்து ஊர்வலம் போவாங்க. மேலும் 2 மரத்தேர்கள் மற்றும் ஒரு தங்க கவசம் அம்பாளுக்கு உரித்தானதாகும். அப்போ பார்த்தீங்கன்னா பாரியூர் குண்டத்து காளியம்மன், மகா முனியப்பன் அந்த பூ 2 பக்கம் வச்சு எந்த பக்கத்தில் வந்து பூ விழுவுதோ அதை பார்த்து முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி பாரியூர் குண்டத்து காளியம்மன் என்ன வரலாறுன்னு நாம் கேள்விப்பட்டோம். தான தர்மம் கொடுக்கறதுக்கு காசு இல்லாதனால தற்கொலை பண்ணிக்க போனவருக்கு திருடன்கள் சேர்த்து வச்ச தங்கம், நகை வகை எல்லாம் திருட்டு பொருள்களும் அம்மா வந்து கொடுக்குறா. அதை வச்சு அவங்க தான தர்மம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து பாரியூர் குண்டத்து காளியம்மன் நாம் நினச்சதை நிறைவேற்றி கொடுக்குறவங்க, நினச்சதை செய்கிறவங்க. நீங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாங்களும் அந்த கோயிலுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம். பாரியூர் குண்டத்து காளியம்மனுடைய அருளை பெற ஒரு முறையேனும் கோயிலுக்கு வந்து பாருங்கள். ஓம் சக்தி, பராசக்தி.